வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், நல்லது தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிழல் தருது, காய்ங்க தருது, பழங்க தருது, எல்லாமே தருது. ஆனால் இந்த வெய்ய காலம் வந்துருச்சுன்னா குப்பை தருது பாரு. அப்பப்பா கூட்டி சலிக்க முடியல. கூட கூடையா கூட்டி கொட்ட வேண்டியிருக்கு. ஆமாம், அம்புட்டியால தான் கொட்டி போயிருது. சிரமமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, தூங்கி எழுந்திரிச்சா கூட்டி வாரி கொட்டுறதுக்குள்ளேயே ஒரு மணி நேரம் ஆகி போயிடுது. அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியுது. இல்லைன்னா பார்த்தாலும் வீட்டுக்கிட்ட நல்லாவா இருக்குது, ஒரே சேரும் சட்டையுமா கிடக்குது. அப்புறம் வீட்டுலேயே டெய்லியும் சன்னல் அது மூளை முடக்கம் எல்லாம் தட்டி தட்டி கூட்டுறேன். ஆனாலும் இந்த இது பார்த்தீங்கன்னா வளவலையாக தொங்குது பூச்சிக்கூடு. உருண்டை கட்டிக்கிட்டு வீட்டில் என்ன டெய்லி நானும் ஊடு கூட்டுறேன், அப்படியே வருது. உங்கள் வீட்லேயும் அப்படியே இருக்குது? ஆமாம் கிட்ட, அது இந்த மாதத்தில் அப்படித்தான் வளவலையாக தான் தொங்கும். அதை அடித்து கூட்ட வேண்டியதான். அதை கூட்டிவிட்டா வேற எனக்கு அப்படியே தும்பலாக வரும் பார்த்துக்க. அது சேர்றதில்ல இந்த பூச்சிக்கூடு மட்டும். வாரம் ஒருக்க நானும் வீட்டை ஒற்றை அடிச்சேட்டா வீடு கழுவுறேன், பார்த்தீங்கன்னா வளவலையாக தான் தொங்குது. ஆமாம், நான்லாம் வாரம் ஒருக்கெல்லாம் ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் மாதத்துக்கு ஒருக்கா ஒற்றை அடித்து வீட்டை சுத்தம் பண்ணி விடுவேன். ஆனால் டெய்லியும் கை கட்டுற தூரம் அடித்து தான் கூட்டுறேன். ஆனாலும் வளவலையாக தொங்குது. இந்த தேங்காய் மரத்தை வீட்டு ஓரமாக வச்சுக்கிட்டு இது ஒரு பக்கம் பொத்துன்னு ஓட்டு மேலே விழுந்து ஓடு வேற உடஞ்சி போயிடுது. இன்னும் சொன்ன கேட்குறாங்களா, வீட்டு ஓரமாக வைக்காதீங்க, பின்னாடி அதெல்லாம் ஓட்டை உடச்சி விட்டு போயிருன்னா எங்கே அந்த மனுஷன் கேட்டாங்க. இப்போ மட்டை உழுவுறுத்தோம், தேங்காய் உழுவுறுத்தோம், அது இல்லாமல் இந்த இடி இடிக்குது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பாதிப்பு. இப்படி வைக்கவே கூடாது. நம்ம சொன்னால் நம்ம பேச்சு எங்கே ஓடுது. காலம் காத்தால தூங்கி எந்திரிச்சதுமே 2 பேரும் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? மீட்டிங் இல்லை, இந்த குப்பையாக கொட்டிக்கிட்டு இருக்குத கூட்டி ஒன்றும் முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் 2 பேரும். உனக்கு என்ன ஜாலி? உங்கள் மாமியாக தூங்கி எந்திரிச்சதும் வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக பெருக்கி சாணி தெளித்து கோலம் போட்டு விட்டுறாங்க. நீ ஜாலியாக 7 மணிக்காக எந்திரிச்சு ஒரு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பொறுமையாக சோறாக்குற. உனக்கு என்ன கொடுத்து வச்சவ நீலாம்? ஆமாம், நீ தான் கண்ட பாவம். ஏதோ ஒரு நாளைக்கு முடியலன்னா எங்கள் மாமியார் செய்யும், மற்ற நாளையில் நான் தான் செய்கிற நாள் முடி. இப்படித்தான் நீ நல்லா சொல்லிக்கிட்டு இரு. சரி, என்னமோ பண்ணுங்க. நான் என்னத்துக்கு வந்தேன்னா, இது குடிக்கிற தண்ணி டேங்கு நம்பி போச்சா பார்த்தீங்களா? குடங்கிடமெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு கேட்டு போகலான்னு முடியாந்தேன். அது தெரியல நட்டவள்ளி, நம்பிச்சா இல்லையான்னு. 2 நாளைக்கு முன்னாடி நம்பி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது கீழ் தெருவுக்கு எடுத்து விட்டாங்க. நம்மளுக்கு மேலே தானே, இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நடுவுலையே எடுத்து விடாம இருக்கிறாங்க. நான் நேற்று தான் கேட்டேன். அண்ணன் எங்களுக்கே தண்ணி வரலக்கான்னு சொன்னாங்க. நடுத்தருவில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கிடைச்சா தானே வரும். ஆட போச்சா? அப்போ இன்றைக்கும் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பிடிச்சிக்கிட்டு வரணும் குடிக்கிற தண்ணி. இந்த ஆர்வா மிஷினு கெட்டு போச்சு. இந்த ரெடி பண்ணுற பயலுங்களை வர சொன்னால் வராங்களா? இல்லைன்னா அம்பிட்டு தூரம் என்னத்துக்கு நடந்துக்கிட்டு. நானும் போட்டு பார்க்குறேன். இந்த வாரங்கிறாங்க, ஒன்றுத்தையும் காணும். வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்களா நம்மளுக்கு இந்த தண்ணி பிரச்சனையே இருக்காது. ஆடா, இன்னைக்கு நான் நம்ம லைனுக்குள்ள தண்ணி வரும்னு நினச்சிக்கிட்டு நேரமாக எழுந்திரிச்சு ட்ரம்முக்கும்பு குடம்லாம் குடஞ்சி நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கு தானே நேரமாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். போச்சா, இன்னைக்கும் தண்ணி நம்மளுக்கு இல்லையா? அப்புறம் 2-3 நாளைக்கு போய் நடராஜா போட்டு தான் சைக்கிளில் கொண்டுக்கிட்டு வர வேண்டியது தான். சரிடிக்கு தான், நீ தண்ணி முள்ள போகல என்னையும் கூப்பிட்டு நானும் வாரேன். சரி.